இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடியன் பாஸ்டர் சத்யராஜ், காந்தி நகர் அழகாபுரி பகுதியிலிருந்து ஒரு கேள்வியோடு கூட ஒரு வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். முக்கியமாக மனிதனுக்குள், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் தவறான எண்ணங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன? தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள், இவைகள் எல்லாம் அவர்களுக்குள் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் 29வது வசனம் படிக்கும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தவறான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் எதனால் வருகிறது? தேவனுடைய வாக்கியங்களை, தேவனுடைய வேத வாக்கியங்களை, வசனங்களை அறியாமல் இருப்பதனால் அவர்களுக்கு உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது எல்லா பிரச்சனையும். தேவனுடைய வசனத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய வசனத்தை எப்படி அறிய முடியும்? அதை படிக்கும்போது தான் அதுக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு விஷயங்களாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்படி அறிந்து கொள்ளும் போது தான் நிதானித்து பார்க்கிறார்கள். அவர்கள் நிதானித்து பார்க்கும்போது ஆவிக்குரியவர்கள் என்கிறதான ஒரு காரியத்திற்கு, ஒரு கட்டத்துக்கு நேராக போகிறார்கள். அப்படி போகிறதான சமயங்களிலே தான் அவர்கள் முதிர்ச்சி அடைகிறார்கள். தேவனுடைய கிருபை அவர்களை தாங்குகிறது. தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் ஆண்டவருடைய வார்த்தையை. இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். என் வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வசனங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வசனமே நம்மை விடுதலையாக்குகிறது, வசனமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, கர்த்தருடைய வசனமே நமக்கு நல்ல பாதையை காட்டுகிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது. இப்படிப்பட்டதான வசனத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த மனுஷனுக்குள்ளே தப்பான எண்ணங்கள், தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள் எல்லாம் உள்ளே வந்து அவனுடைய வாழ்வை அழித்துவிடும். ஆகையினால் தேவனுடைய வசனத்தை தினந்தோறும் கற்றுக்கொள்வோம், தேவனுடைய வசனத்தை தினந்தோறும் அறிந்து கொள்வோம். அதன் மூலமாக தவறான எண்ணங்களுக்கு நீங்களாகி நம்மை நாமே காத்துக்கொள்ள வசனம் நமக்கு உதவியாக இருக்கும், அது அரணாக இருக்கும். வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள், வசனமே வாழ்வளிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.